ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கண்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பல்லடம் ரோட்ல இருக்கிற கேகேஜி மஹால்ல தான் இந்த கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் நாங்க ஃபேமிலியோட இந்த கண்காட்சிக்கு வந்து போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ அழகா லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி, ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுற மாரி சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. அது இல்லாம உள்ள உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கு வந்து ரூ. 50 டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் டிக்கெட்ஸு வந்து எடுத்துட்டு, அப்படியே நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் வீட்டுக்கு தேவையான நெறைய பொருள் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நாங்க செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் லைட்ஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். அத பத்தின டெமோஸ் இத பத்தியெல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடி மசாஜர பத்தி அ சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதையும் நாங்க சும்மா ஒரு ட்ரையல் மாரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி மிக்ஸி பத்தியெல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. இது வந்து இஞ்சி, ட்ரை ட்ரை இஞ்சி, இந்த பொடி பண்ணுற மாரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் பத்தி பார்த்தோம். கிட்ஸோட புக்ஸ் அண்டு பென்சில்ஸு, அந்த கிட்ஸ் வந்து ட்ரா பண்ணக்கூடிய புக்ஸு, பென்சில்ஸு நெறையா அந்த மாரி நெறைய போட்டிருந்தாங்க. பாப்பாலாம் பார்த்துட்டு எனக்கு அம்மா இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு குழந்தையெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு, "அம்மா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. ஐயோ! அவங்களெல்லாம் போதும் போதும் இதெல்லாம் வேணாம், நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரதுக்கே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய கவரிங்ஸ் பார்த்தோம். போன எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன டெமோஸ் கொடுத்தாங்க. ஃபுட்டாக இருந்தால் அது சின்ன ட்ரையல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரிவ்யூஸ் கேட்டாங்க. அதெல்லாமே கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்ன் வந்து ஏதோ ஃப்ளேவரிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன மினி பாடி மசாஜர். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுவும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அதை எல்லாத்தையும் டீட்டெயில்லாம் கேட்டுட்டு, கூகுள் சாண்டோல அதோட ஷாப் ஒன்று ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தோம். நிறைய கடை போட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ட்ரையல் வந்து காட்டினாங்க. சின்ன சின்ன கம்மல் கம்மல் வாங்குறது, ஜிமிக்கி வாங்குறது அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து விளையாடுற ஐட்டம் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் போட்டிருந்தாங்க. அப்புறம் டாப்ஸ் போட்டிருந்தாங்க. டாப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுவுமே செக் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் சாரீஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இயரிங்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு மாலை, கிட்ஸோட இந்த சாரி அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நிறைய போட்டதே ரிப்பீட்டடாகவும் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சோஃபா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வார்ட்ரோப் இருந்துச்சு. அது எல்லாத்துலேயும் ரியா வந்து ஏறி குதித்து விளையாண்டு நல்லா குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. "ஐயோ! ரியா அதெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொன்னப்போ, "இல்லை இதெல்லாம் செக் பண்ணாமல் எப்படி நம்ம வாங்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் உட்காந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருந்தா. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு, அப்படியே கன்டென்ட்டுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பெஸ்ட்டு தான். இந்த மாதிரிலாம் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார் பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவுமே அ விக்டோரியா ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதுதான் என் காருக்கு யூஸ் பண்றேன். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் க்ரீம் வச்சிருந்தாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. குழந்தைங்க பேக் ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தின்பண்டங்கள் ஐட்டம் கொஞ்சம் நிறையாவே போட்டிருந்தாங்க. எல்லாருமே நல்லாவே பேசினாங்க. நல்லாவே அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா, இந்த மாரி இடத்துக்கு போறப்போ யாருமே வந்து முகம் சுளிக்காம அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுத்தா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம வாங்குறோமோ வாங்கலையோ, அத பத்தி சொல்லும்போது தான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இத பார்த்தோமே, வாங்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாரி தான் இந்த டைம் நாங்க கேகேஜி மஹால்ல வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. இனி வீடியோ ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நாங்க போன எடுத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக நாங்க பார்த்தத உங்களுக்காக ஒரு ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது இல்லாம ஃபிஷ் டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரேட்டும் ஒரு அஃபோர்டபுள் ரேட் தான் குடுத்துருந்தாங்க. பட் ஓகே தான். நெறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ ஃப்ரீ ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் ஹவுஸ் இதெல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து 3D ஷோ வந்து கிட்ஸுக்கு ஃப்ரீ தான். இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே கூட நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி அப்படியே வந்துட்டே இருந்தோங்களா. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளிய வரும்போது மேஜிக் ஷோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேஜிக் ஷோலாம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணார். எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே அதெல்லாம் காட்டிட்டு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதுங்க அவர் பண்ணுறது. ரொம்ப நேரமாக பண்ணார். சிங்கிள் மேனாக நின்று எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அதை வந்து கொண்டு போனார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, வெளிய அத மேஜிக் ஷோலாம் பார்த்துட்டு வெளிய வரும்போது, ஒரு ஒட்டகச்சிவிங்கி நின்றுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒட்டகம் சவாரிக்கு போயிட்டு வந்தது. என்னடான்னு பார்த்தா தான் அது சவாரியாமா. சவாரி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மூவ் பண்ணி முன்னாடி போகும்போது தாங்க நெறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு உண்டான நெறைய ஆக்டிவிட்டீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில அம்மாலாம் இது விளையாடலாம்டா அப்படின்னாங்க. அதனால கன் எடுத்து சரி சுடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரையல் குடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ₹50ல 5 பால் வரும். ஸோ 5 டைம் வந்து நம்ம ஷூட் பண்ணிக்கலான்ற மாரி சான்ஸ் வந்து குடுத்தாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு பால் வந்து ட்ரை பண்ணோம். அந்த ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே அடுத்தடுத்து நாங்க பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, ரியாக்கு வந்து இதில குதிச்சு விளையாடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ, அதனால ரியாக்கும் கூட வந்த எங்கள் மாமா பசங்களுக்கும் டிக்கெட் எடுத்து அதில போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம். அதுலேயுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்ட்டுருந்தாங்க. ரியாலாம் கூப்பிட்டு நாங்கள் லேட் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னப்போ திரும்ப வரவே இல்ல. அங்கேயே இருந்து விளையாண்ட்டே இருந்தா. இதில் வந்து கோஸ்ட் ஹவுஸ் போயிருந்தோம். இது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு கோஸ்ட் ஹவுஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3D ஷோஸ் வந்து போட்டிருந்தாங்க. 3D ஷோஸ் வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. அது அந்த அளவுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் ஓகே தான். நம்ம ஃப்ரீயா தானே பார்க்குறோம் அப்படி அதனால பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட் கோர்ட்டும் போட்டிருந்தாங்க. ஃபுட் கோர்ட்டில் வந்து காடை முட்டை, வேஃபல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, நிறையா KFC ஸ்டைல்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. மோமோஸு இதெல்லாமே கூட அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறப்போ இதிலலாம் எது கொண்டு வரணும், எது கொண்டு போகணுங்கிற நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணி நாங்கள் மேலே கொண்டு